பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் வலுத்து வருகிறது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்காத தவிக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்ட விவசாயிகளும் விஜய் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகளை வஞ்சிக்க கூடாது என முழக்கங்களை எழுப்பி தவிக அரசுக்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பயனளிக்காத விவசாயிகளுக்கு பயனளிக்காத அறிவிப்பை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் தள்ளுபடி 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 செய் தமிழக அரசு விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதே, ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் கூட்டுறவு கடன்களை தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி திண்டுக்கல்லில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயத்தை அவமதிக்கும் வகையில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை பதவி நீக்கம் செய்யக்கோரி ஆட்சியரிடம் மனு அளிக்க சென்றனர். விவசாயிகளை காவல்துறையினர் உள்ளே செல்ல அனுமதி மறுத்ததால் காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. விவசாயத்தினுடைய பயங்கரமான அந்த கஷ்ட சூழ்நிலை கருத்தில் கொண்டு, மழை இல்லாத வறட்சி சூழ்நிலை கருத்தில் கொண்டு அனைத்து விவசாயிகளுடைய பயிர்க்கடன்களை முற்றிலுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் விவசாய அனைவரும் ஒன்றிணைந்து அரசுக்கு எதிராக கண்டன ஏற்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசுக்கு முழு கோரிக்கையை வைத்திருக்கிறோம். விவசாயிகளுடைய அனைத்து பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டிய நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அமைச்சர் ஆதரவு வச்சுனா விவசாயத்தில் வயல் காட்டில் இறக்கிவிட்டு வேலை செஞ்சுதான் அவருக்கு என்ன கஷ்டம்னு தெரியும். சாப்பாட்டில் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அவர் சாப்பாடு இப்போ இட்லியும் பிச்சு திங்கிறத பற்றி தெரியாது. எங்கள் நாட்டை விவசாயிகள் ஆண்டா அந்த இடத்துல இருந்தால் எப்படி பிளான் போடணும் என்ன போடணும் எங்களுக்கு தெரியும். நாட்டை எப்படி ஆள்றன்னு. அதனால ஏமாந்த அரசியல் கட்சிகள்லாம் இப்போ இருக்கிறாங்க. விவசாயிகளை ஏமாந்து இருக்கிறாங்க, ஏமாந்து ஓட்டு போட்டுருக்காங்க. அதை பயன்படுத்தி அனைத்து மக்களுக்கும் அந்த பயிர்களை தள்ளுபடி பண்ணுறதும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு சீரான, ஒரு ஒழுங்கான, நியாயமான, ஊழலற்ற நிர்வாகத்தோட ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக விவசாய சங்கம் உங்களை செய்தியாளர் மூலமாகவும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் விவசாயம் செய்து தானியங்களை உற்பத்தி பண்ணி உங்களுக்கெல்லாம் உணவாக வழங்குறோம். இந்த விவசாயிகளுக்கு ஏற்பட்ட இந்த பேரிடி இந்த ஒரு அறிவிப்பு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் பாதிக்கக்கூடியது. உங்களுக்கு இந்த பாதிப்பு கண்டிப்பாக வரும். விவசாயிகளுக்கு முழு கடனையும் தள்ளுபடி பண்ணணும் இந்த அரசாங்கம். அதே மாதிரி இந்த கள்ளல் ஆற்றி ஆதவ அர்ஜுனா விவசாயத்தை விட விளையாட்டு தான் கடுமையானதுன்னு சொல்லியிருக்காரு. அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும். அவன் கல்லல் ஆற்றி வைக்கிற பயிலுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது. தாழ்மையான கருத்து. இந்த 8 கோடி மக்களும் இதை கூர்ந்து கவனிக்கணும். விவசாயிகள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராடுறாங்க.